டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். கால் வலி, கால் குடைச்சல், காலில் மூட்டு வலி, நரம்பு சுண்டி இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கால்ல இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம், இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி என்னால தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குதிகால் வலி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். முக்கியமாக இதை சாப்பிட்டால் நமக்கு கால் சம்பந்தப்பட்ட அனைத்து வலிகளுமே குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, ஈஸியா நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இதை ரெடி பண்ணி சாப்பிட்றதும் ரொம்ப ஈஸி. சிலர் நைட்ல தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, சடனா எந்திரிச்சு ரொம்ப சவுண்டா கத்துவாங்க, ஐயோ கால் வலிக்குதுங்க, இந்த காஃப் மசில்ஸ் எல்லாமே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும், அந்த மசில் கிராம்ஸ் நமக்கு சரியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ரொம்ப நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் நம்ம உடல்ல இந்த அயான்ஸ் எல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது மசில் கிராம்ஸ் ஏற்படும். நடந்துகிட்டே இருப்போம், கால் கட்ட விரலோ இல்ல அடுத்தடுத்த விரல்களோ என்ன ஆகுனா ஒரு சைடா இழுத்துக்கிட்டே போகும், கோணிக்கிட்டே போகுது, ஐயோ வலிக்குது வலிக்குது அப்படின்வாங்க. கால் பாதத்துல அதிகமான வலி இருக்கும், உள்ளங்கால்ல வலி, தாங்க முடியாத வலி இருக்கும். இதனோட சேர்த்து குதிகால் வலி. குதிகால் வலினா கால் பாதங்கள்ல நம்ம நடந்துட்டு இருக்கும் போதே வலி இருக்கும். காலையில நின்றுட்டு நான் குக் பண்ணவே முடியலங்க, ஸோ கிச்சன்ல நிக்க கூட முடியல, இவ்வளோ வலி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலிகள் எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வலிகளை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள், மருந்துகள் எடுத்துக்கலாம்? இதனோட சேர்ந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட காட்டும் போது தெரியும். ஸோ லேடிஸ்க்கு நரம்பு அவ்வளோ சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வெயின்ஸ், நரம்புகள் கிடையாது, ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்றோம். இது பெரும்பாலும் என்னன்னா இது நரம்புன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. நரம்பு சுருண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம உடல்ல மெட்டபாலிசம் எல்லாம் முடிஞ்சு அந்த டீஆக்சினேட்டட் பிளட் என்ன ஆகுதுன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைந்திருக்கக்கூடிய ரத்தம் மேல் நோக்கி வரக்கூடிய வெயின்ஸ், இதுல நமக்கு பாதிப்பு ஏற்படும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயின்ஸ் நமக்கு பல்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வீங்கிக்கிட்டே வரும், நான் ரொம்ப புடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுலயும் சுகர் இருந்தா நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நமக்கு வெயின்ஸ் சுருண்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். கவனமாக இருந்து அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தினந்தோறும் நம்ம இதை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னா எதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதையும் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்டர்னலா இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் போது கால் சம்பந்தப்பட்ட அனைத்து வலிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வா இருக்கும். வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் இந்த தைலம் யூஸ் பண்ணலாம். மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் ஓகே, இதை பயன்படுத்தலாம். மூட்டுகளில் எலும்பு தேய்மானம், நடக்கும் போதே கழுக்கழுக்குன்னு ஒரு சவுண்ட் வருது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். மசில் கிராம்ஸ் இருக்கு, வெரிகோஸ் வெயின், குதிகால் வலி, இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் சயாட்டிகா பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது அனைத்திற்குமே சிறந்ததான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இதை நம்ம இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். பிளஸ் இந்த தைலத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்க்குது? முக்கியமாக இது ஐங்கூட்டு தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைலம் நம்ம ரெடி பண்றதுக்கு என்னென்ன தேவையானது, இது என்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம வலிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு எள் எண்ணெய், நல்லெண்ணெய் முக்கியமான எண்ணெயாக நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இதனோட நமக்கு கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் தேவைப்படுது. கடுகு எண்ணெய், வேப்ப எண்ணெய், புங்கம் எண்ணெய், இந்த 5 எண்ணெய்களும் ஒன்றாக கலந்து சம அளவு எடுத்து கலந்து வச்சுக்கணும். இதுல நம்ம என்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எருக்கு இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எருக்கு இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இதனுடைய ஒரு கட்டி கற்பூரம், கொஞ்சமாக ஓமம். ஸோ இது அனைத்தும் சேர்த்து நல்லா காய்ச்சணும். கற்பூரம் மட்டும் நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெயில இந்த எருக்கு இலைகளை சேர்த்து நல்லா காய்ச்சி ஓமமும் சேர்த்து காய்ச்சணும். இன்னும் நமக்கு நல்ல எஃபெக்ட் வேணும்னா ஓமம் பசும்பால்ல நைட்டே ஊற வச்சிடணும். நல்லா ஊறின பிறகு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து இந்த எண்ணெயில சேர்த்துட்டு எருக்கு இலைகளும் போட்டு காய்ச்சி எடுத்து வடிகட்டி சூடாக இருக்கும்பொழுது அந்த கெட்டியா இருக்கக்கூடிய கற்பூரத்தை இதுல சேர்த்துடணும்.
சேர்த்து இதை பயன்படுத்தும் போது மூட்டுகளில் இருக்கக்கூடிய நிறைய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மூட்டு வலி, வீக்கம், குதிகால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின், இது எல்லாமே குணமாவதற்கு இந்த எண்ணெய் நமக்கு ஸ்பெஷலா பயன்படுது. ஏன்னா குழந்தைகளுக்குமே கால் வலி அடிக்கடி வருது. வீட்டுல நம்ம ரொம்ப நேரம் நிக்கிறோம்னாலும் பெயின் வரும். டிராவல் பண்ணா கால் வீக்கம் இருக்கு, அதற்குமே இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன இன்டர்னலா இதை சாப்பிட்டா நல்ல பலன் தருங்க, உடலில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறையும் அப்படின்னு சொன்னா எந்த மூலிகை பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல முக்கியமாக 3 மூலிகைகளை நம்ம சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் மூலிகை சுக்கு. சுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே உடலில் இருக்கக்கூடிய அதிகபட்ச வலியை அது குறைக்கக்கூடியது. சுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் மூலிகை சுக்கு. அடுத்த மூலிகை சிற்றரத்தை. சிற்றரத்தை நல்ல காரமாக இருக்கக்கூடிய மூலிகை, உடல்ல இருக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரத்தை. அதற்கு அடுத்ததாக அதிவிடயம். இந்த 3 மூலிகையும் நம்ம பயன்படுத்தி கஷாயமாக குடிக்கும் பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. கஷாயம் அப்படின்னு சொன்னாலே நல்ல குடிநீர் வகை. இந்த 3 மூலிகையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு 1 கிளாஸா வரணும். ஸோ அந்த அளவுக்கு இதை நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ ஃபில்டர் பண்ணி இதை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறையும். வலிகள் அப்படின்னு சொல்லும்போது கால்களில் இருக்கக்கூடிய வலிகள். ஸோ இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப குடைச்சல் இருக்குங்க, என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உணவு முறைகள்லையுமே நிறைய பழ வகைகள், காய்கறிகள் இதை எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் மற்றும் நார்ச்சத்துக்கள் நம்ம உடல்ல அதிகமான பலன்களை நமக்கு தரக்கூடியது. ஸோ நார்ச்சத்துக்களும் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறையும். பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு குறையும். தேவைப்பட்டால் வாரம் 1 முறை அருகம்புல் சாறு குடிக்கலாம். ஸோ வாரம் 1 முறை அருகம்புல் சாறு நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவில் இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் காலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு அப்படின்றத எளிமையான முறையில பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.